பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016 ஆண்டு. 2016 ஆண்டு தான் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. யாருக்கான திட்டம் இது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ட் அப்புறம் செகண்ட் ட்ரிமிஸ்டர், அதாவது இப்போ 3 மாத காலம் 9 காலத்துக்கு வந்து அவங்க 9 மாதங்களுக்கு அவங்க கர்ப்பிணியா இருப்பாங்க இல்லையா, அதுல முதல் 3 மாதத்தை விட்டுட்டு 2வது 3 மாதம் அப்புறம் 3வது 3 மாதத்துல ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு செக்அப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் 2016 ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 9வது ஆண்டு ஆயிருக்கு. சரிங்களா? நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா தாய்வழி சுகாதாரத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனைகளானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த ஸ்கீம் வந்து எந்த அமைச்சகத்தினால ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினாலதான் 2016 ஆண்டு தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 2வது மற்றும் 3வது 3 மாதத்துல அவங்களுக்கு செக்அப், அதாவது பரிசோதனைகளானது நடத்தப்படுகிறது. இந்த ஸ்கீம்னால இது வரைக்கும் 6.19 கோடிக்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.